எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அமிர்தா, அவ்வளவு சீக்கிரம் இந்த ருத்ரா யார்கிட்டயும் பலியாக மாட்டான். எந்த பாம்பு வந்து என்ன செய்யுதுன்னு நானும் பாத்துறேன். யாரு என்ன சொன்னாலும் சரி, உங்க மரணங்கிறது நிச்சயம். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஒருவேளை சித்தப்பா சொன்ன மாதிரியே அந்த நாகராணி எங்க குடும்பத்தை பழிவங்க காத்துட்டு இருந்து அதோட கோபத்துல முதல் பலி நானா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த சித்தையா எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்னா? என்ன சாகடிக்க யாரு சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? வேற யாரு? அந்த நாகராணியா தான் இருக்கணும். சித்தப்பா, இங்க இருக்கிறீங்களா? நாங்க வீடெல்லாம் உங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். ருத்ரா, ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கிற மாதிரி தோணுது. என்னப்பா, என்ன ஆச்சு? அந்த நாகராணிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கம்மா. என்ன நாகராணிய பத்தியா? ஏன்பா இந்த நேரத்துல அவளை பத்தி நீ எதுக்கு யோசனை பண்ற? பண்ணிதானே ஆகணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுமா. நீ என்னப்பா சொல்ற? ஆமாமா, நடந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. உங்க யாருக்கும் அந்த விஷயம் தெரியாதுல்ல? சித்தப்பா, எந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க? நான் அப்ப வெளியில போயிட்டு வந்தேன்ல, நான் போன் எடுக்கலன்னு நீங்க எல்லாரும் டென்ஷன் ஆனீங்கல்ல, அப்ப என்னாச்சு தெரியுமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா கரண். அப்படின்னா அந்த நாகராணி உன் உயிரை பறிக்கணும்னு துடிக்கிறா. சித்தையா சொன்னதெல்லாம் உண்மையாயிடும் போல இருக்கே. சித்தப்பா, அவ யாரு? பார்க்க எப்படி இருக்கா? நம்ம யாராவது இதுக்கு முன்னாடி அவளை பார்த்திருக்கோமா? ஆமா, எல்லாருமே பார்த்திருக்கோம். பார்த்திருக்கோமா? எல்லாரும் பார்த்திருக்கோமா? ருத்ரா, அவளை நீ பாத்தியா? அவ எப்படி இருக்கா? அமிர்தா மாதிரி. என்ன, நம்ம அமிர்தா மாதிரியா? ஆமா கரண். அந்த நாகராணி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு உருவத்துல வந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இந்த முறை நம்ம அமிர்தா உருவத்துல வந்தா. ஆனா இந்த ருத்ரன் கதையை முடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த நாகராணியோட ஆட்டம் இந்த ருத்ரன் முன்னாடி செல்லாத. ருத்ரா, என்னோட சந்தேகம் எல்லாமே உண்மையாகுது. நம்ம அமிர்தாவே அந்த நாகராணியா ஏன் இருக்கக்கூடாது? இல்லம்மா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இல்ல ருத்ரா, உனக்கு தெரியாது. அவகிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. எல்லார்கிட்டையும் கலகலப்பா பழகிட்டு கண்ணுல மண்ணை தூவறான்னு நினைக்கிறேன். இல்லம்மா, அப்படி இருந்திருந்தா எனக்கு சந்தேகம் வந்திருக்காதா? நானே 2 பேர்கிட்டையும் பேசிட்டேன். பாட்டி, சித்தப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல எல்லாரை விட பயந்தது அமிர்தா தானே? சித்தப்பா வீட்டுக்கு வர வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நம்ம அமிர்தா தானே சாமி முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா. இதுக்கப்புறம் அவளை நாகராணின்னு சந்தேகப்படுறீங்களே? அதுவும் இல்லாம அர்ஜுனும் அமிர்தாவும் நம்ம கூட தானே இருந்தாங்க. சந்தேகப்படுறதுக்கும் ஒரு அளவு இருக்கணும். அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கிற உருவத்துல வந்து நமக்கு சூழ்ச்சி செய்யற அந்த நாகராணிக்கு எதிரா நாம எல்லாருமே போராடணும். அதை விட்டுட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க மேல சந்தேகப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமா கரண், நீ சொல்றதும் சரியாதான் இருக்க. இனி நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். அப்படின்னா இப்ப என்ன பண்றது சித்தப்பா? ஒண்ணு மட்டும் உறுதி,
அந்த நாகராணி பார்வைப்பட்டிருக்கிறது என் உயிர் மேலதான். என்ன கொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்பத்துல மத்தவங்க மேல அவ பார்வைப்படும். நீங்க யாரும் யோசிக்காதீங்க. நம்ம குடும்பத்துல யாரு மேல அவ பார்வைப்பட்டாலும் அவகிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துறது எப்படின்னு நான் பாத்துக்கிறேன். நீ என்னமோ ரொம்ப சுலபமா சொல்லிட்டடா. ஆனா ருத்ரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நில்லு ருத்ரா, நீ இப்ப எங்க போற? யுத்தத்துக்கு போற நேரத்துல நில்லுன்னு சொன்னா எப்படிமா? யுத்தத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ண போய்கிட்டு இருக்கேன். நீங்களாம் தைரியமா இருங்க. அப்பா என்னங்க தசாவதாரமா இருக்கீங்க? இல்ல நான் ஏதோ விளையாட்டுக்கு ஒரு வார்த்தை சொன்னா நீங்க என்னடானா அப்படியே அந்த நாகராணி மாதிரி ரியாக்ட் பண்றீங்க. ஒரு செகண்ட் எனக்கு நீங்க தான் நாகராணின்னு தோணுச்சுங்க. கொஞ்சம் விடுங்க. விட மாட்டேன்னா? தேவையில்லாம என்னோட பொறுமையை சோதிக்காதீங்க. கொஞ்சம் விடுங்க. விட முடியாதுன்னா முடியாது. விடுறதுக்காக ஒண்ணு உங்க கையை பிடிக்கலங்க. கிட்ட இழுத்து அரவணைக்கிறதுக்காக பிடிச்சேன். என்ன அர்ஜுன், என்ன பண்றீங்க? அப்பா, இப்பதான் எனக்கு ஆறுதலா இருக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க ஆவேசத்தை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? அப்பப்பா, என்ன கோவம், என்ன ஆத்திரம். அந்த கோவத்திலையும் பார்க்க எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா? ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்லணும்னா நீங்க தான் உண்மையான நாகராணின்னு தோணுதுங்க. உங்களுடைய இந்த கண்கள் ஒரு நிமிஷம் பார்வையிலேயே சுட்டி இருக்கிற அளவுக்கு கோபத்துல இருக்கும். அடுத்த நிமிஷமே காதல் நிறைஞ்ச கடல் மாதிரி அன்போட அமைதியோட பாக்குங்க. ஒரு சில நேரத்துல எரிமலை மாதிரி அப்படியே வெடிச்சு செதற நீங்க இன்னும் சில நேரத்துல பௌர்ணமி நிலவு மாதிரி பிரகாசமா இருப்பீங்க. திடீர்னு ஒரு சமயம் கோவப்படுவீங்க, திடீர்னு என்ன பார்த்து சிரிப்பீங்க. உங்க கண்ணம் சில நேரத்துல கோவத்துல செவந்து போகும், சில நேரத்துல வெக்கத்துல. உங்க இதழ்கள் ஒரு நேரத்துல திட்டும், இன்னொரு நேரத்துல என்ன பாராட்டும். சொல்ல போனா நீங்க ஒரு மாதிரி சால்ட்டையும் ஸ்வீட்டையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற லைம் சோடா மாதிரி. அப்படியும் இருப்பீங்க, இப்படியும் இருப்பீங்க. இப்படிதான் உங்களை சொல்லவே முடியாது. பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ். பாத்தீங்களா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள கோபம். அப்பா, ஊசியை விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கே உங்களுடைய கண் பார்வை. சொல்லுங்க, நீங்க தானே நாகராணி? என் சந்தேகம் நிஜம்தானே? நீங்க தானே நாகராணி? ஆமா, நான் தான் நாகராணின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை நான் உண்மையிலேயே நாகராணியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்க தான் நாகராணியா இருந்தா நாங்க செஞ்ச தப்பெல்லாம் மனசுல வச்சுக்காம மன்னிச்சிடுங்க மேடம்னு மன்னிப்பு கேட்பேங்க. மன்னிச்சிடுவீங்கல்ல? சொல்லுங்க அமிர்தா, நீங்களே நாகராணியா இருந்தா என்ன நீங்க மன்னிச்சிடுவீங்கல்ல? மாட்டேன். கண்டிப்பா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் வரிசையா கொன்னுடுவேன். என்ன சொன்னீங்க?
இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? ஒருவேளை நான் உண்மையிலேயே நாகராணியா இருந்தா கொஞ்சம் கூட கருணை கட்டாம உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொன்னேன். நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் இப்போ கிளம்புறேன். சித்தையா, உன்கிட்ட நான் சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. வீட்டில் யாராவது பார்த்தாங்கன்னா சந்தேகம் வரும். அதனால தான் இங்க வர சொன்னேன். சொல்லுங்க ஐயா. இத பாரு சித்தையா, உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க. நீ முற்றும் தெரிஞ்சவனு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உன்கிட்ட சில விஷயங்கள் கேட்க வேண்டியிருக்க. கேளுங்க ஐயா. சித்தையா, நீ யாரு? உன்னோட பின்னணி என்ன? நீ எதுக்காக எங்க வீட்டில் வேலைக்கு சேர்ந்திருக்க? இது எதுவுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும். ஏதோ ஒரு வகையில எனக்கு உதவி பண்ணியிருக்க. உன்னால எனக்கு பிரயோஜனமா தான் இருக்க. அதனால நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். நமக்குள்ள மனஸ்தாபம் வேண்டாம் சித்தையா. நீ என் கூட இருந்தா போதும். என்னையா இப்படி திடுதுப்புன்னு இந்த சிந்தைய மேல இவ்வளோ நம்பிக்கை வர்றதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நீ என் சாவை பத்தி சொன்னப்ப நான் நம்பல. உன் மேல கோவப்பட்டேன். ஆனா நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்யா? நேத்து எனக்கும் அந்த நாகராணிக்கும் நடுவுல நேரடி சண்டை நடந்துச்சு. என்ன நாகராணியா? எவ்வளவு திமிர் இருக்கணும் அவளுக்கு. எங்க இருக்கா அவ? என் கையில கிடைச்சா அவள் அப்படியே கொண்டுடுவேன். ஏய் நாகராணி, எங்க இருக்க? எங்க இருக்க? தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி வா, இப்பவே வா. சித்தையா, என்னது? அந்த நாகராணி மேல உனக்கு என்ன கோவம்? நீ யாரு? சொல்லு சித்தையா, நீ யாரு? நாகராணி மேல இந்த அளவுக்கு கோவத்தை வச்சிருக்க? யார் நீ? பதில் சொல்லு சித்தையா. என்னையா நீங்க இப்படிலாம் கேக்குறீங்க? நான் இங்க வேலை பண்ற சித்தையா தான். இல்ல சித்தையா, உன்னோட கோவத்தையும் ரோசத்தையும் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கும் அந்த நாகராணிக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க எனக்கு சோறு போடுற சாமி. உங்களுக்கு எதிராக யாரு சூழ்ச்சி பண்ணியிருந்தாலும் அவங்க எனக்கும் எதிரி தானே. அதனால தான் உணர்ச்சி வசப்பட்டேன். நீங்களே சொல்லுங்க. உப்பு தின்ன வீடு நன்றி கடன் இருக்குல்ல. எங்க ஐயாவுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அப்படியே என் ரத்தம் கொதிச்சு போயிடும்ல. நீங்களே சொல்லுங்களேன். நான் எப்படியாவது இந்த ருத்ரனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா இவனுக்கு உதவி செய்யற சாக்குல நான் இந்த வீட்டிலேயே தங்கிடலாம். அப்பதான் என் காரியம் நல்லபடியா முடியும். அமைதியா இவங்கிட்ட நல்லவ மாதிரி இருந்துகிட்டு என் வேலையை நான் சாதிச்சுக்கலாம். ஆனா அதுக்கு முக்கியம் என் மேல இவனுக்கு எந்த சந்தேகமும் வராம பார்த்துக்கணும். இவனுக்கு உதவி செஞ்சு இவன் நம்பிக்கையை நான் சம்பாதிக்கணும். சித்தையா, எதையோ ரொம்ப ஆழமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல ஒண்ணு இல்லைங்கய்யா. இப்ப உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி யாருன்னா அந்த நாகலோகத்து நாகராணி. நீங்க இந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கணும்னா, அந்த நாகராணியை எதிர்த்து நிக்கணும்னா அவளோட எதிரியோட நீங்க கை கோக்கணும். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. என்ன அமிர்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல இருக்கு. உன்கிட்ட ஏதோ பேசணும் வான்னு அவசரமா என்ன கூப்பிட்டா எதுக்கு? ஆமா சிஷா, உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்துக்கணும் தான் நான் வர சொன்னேன். அதுக்கு தான் கூப்பிட்டேன். உன் முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது.
நம்ம 2 பேருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயத்த நீ சொல்ல தான் வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கும் அதிகமா இருக்கு அமிர்தா. சொல்லு. தாயத்தை கழட்டி எறிஞ்ச அந்த எதிரி, என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொன்ன அந்த பாவி, நாகமணியை திருடிட்டு போன அந்த துஷ்டன் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுட்டான் சேஷா. அமிர்தா, எவ்வளவு அற்புதமான செய்தியை சொல்லிருக்க. யார் அந்த பாவி? எங்க இருக்கான் அவன்? எப்படி இருப்பான்? அவனை பத்தி வேற ஏதாவது அறிகுறி தெரிஞ்சுதா? அந்த பாவி இங்கதான் இருக்கான் சேஷா. நம்ம பக்கத்துல தான் இருக்கான். நம்ம கூடவே தான் இருக்கான். நம்ம பக்கத்துல தான் இருக்கான். நமக்கு நல்லா தெரிஞ்சவனா இருக்கான் சேஷா. அவ யார் அமிர்தா? சீக்கிரம் சொல்லு. அந்த துஷ்டன் வேற யாரும் இல்ல சேஷா. அந்த பாவியோட பேரு ருத்ரா. என்னாச்சியா? ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? நான் சொன்ன சூட்சமம் உங்களுக்கு சரியா புரியலையா? அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு சக்தி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க சக்தி மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னவெல்லாம் வித்த தெரியும்னு எனக்கு தெரியும். மனுஷங்களை மட்டும் இல்ல, பிராணி பக்ஷி இப்படி எல்லாத்தையும் வசீகரிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களையே கொல்லணும்னு சரித்திட்டம் தீட்டுற அந்த நாகராணியை உங்களால கொல்லக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களை சுத்தி முத்தி ஒரு தடவை பாருங்க. நான் சொன்ன விஷயத்தையும் யோசனை பண்ணுங்க. அங்க பாருங்க. எதிரியோட எதிரி நமக்கு நண்பனாவான். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத தெளிவா யோசனை பண்ணுங்க. எதிரியோட எதிரி நமக்கு நண்பன் அப்படின்னா அப்படின்னா இந்த கழுகு ஜெய் மகாருத்ரா. என்னோட தேகத்துல இப்ப நாக சக்தி மற்றும் கருட சக்தியோட மகா சங்கமம்.
அந்த நாகராணியை எதிர்க்க தேவையான ராமபாணம் இப்ப என்கிட்ட இருக்க. இந்த ருத்ரையினி யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சபாஷ் சித்தையா, சபாஷ். எனக்கு நீ நல்லதுதான் பண்ணி இருக்க. ஏ நாகராணி, என்ன சாகடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல? வா, உன்னால என்ன செய்ய முடியும்னு பாத்திரலாம். வா, உன்னை எதிர்க்கிறதுக்காக இந்த ருத்ரா எல்லா வகையிலையும் தயாரா இருக்கான். வா வா நாகராணி, வா.